சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. ஆங்கிலேயர்களுக்கு பல வகைகளிலும் பெரும் நெருக்கடிகள் ஏற்பட்டதால் தான் அவர்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் வெளியேற முடிவு செய்தார்கள் என்று தெரிகிறது. ஆனால் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடல் மிகவும் புகழ்பெற்றதாயிற்றே தாயே. காந்திஜி மேற்கொண்ட போராட்டங்கள் தான் நாட்டு விடுதலைக்கு காரணம் என்று படித்திருக்கிறேன். மகனே சிவா, அது காந்தியின் அகிம்சை வழியை சொல்வதற்கான ஒரு அடையாளத்துக்காக பாடப்பட்டது. ஆனால் இதுவரை நான் சொன்ன எத்தனையோ போர்களும் போராட்டங்களும் இந்த சுதந்திர போராட்டத்தின் தியாகத்தையும் வலுவையும் உன் உள்ளத்தில் உணர வைத்திருக்குமே. எண்ணற்ற மக்கள் ரத்தம் சிந்தாமல், தியாக தீபங்கள் சுட்டரிக்காமல், ஏதோ இந்தா வைத்துக்கொள் என்று பிரிட்டிஷார் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை அறிவித்துவிட்டு வெளியேறவில்லை. எத்தனை எத்தனை தியாகியர் தங்கள் சொந்த வாழ்க்கையை துறந்து எனக்காக, இந்த மண்ணின் மக்களுக்காக, சீரும் சிறப்புமான எனது பொலிவை மீட்பதற்காக தங்கள் உயிரையும் ஒரு பொருட்டாக நினைக்காமல் ஆங்கிலேயரிடம் அடி வாங்கினார்கள். நினைத்து பார்த்தால் கொஞ்ச நஞ்சமல்ல, மிக பெரும் பட்டியலாக விரித்துவிடும். அவர்கள் இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள் என்ற தங்கள் பெயரையும் கூட தியாகம் செய்தவர்கள் மகனே. 1857 முதல் சுதந்திர போராட்டம் வரை ஒரு காட்டுமிராண்டித்தனமான பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வெறியர்களை எதிர்த்து நடந்ததென்றால், பின்னாளில் அதிகார வெறி பிடித்த ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்தல்லவா அந்த பெரும் மக்கள் இயக்கம் நடத்தப்பட்டது. தேசியம் என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் வேரூன்றச் செய்து மக்களை ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் அவ்வளவு எளிதானவையா என்ன? காங்கிரஸ் என்ற பேர் இயக்கம்தான் எத்தனை விதமாக தன்னை வெளிப்படுத்தியது. மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள், புரட்சியாளர்கள், சோஷலிஸ்டுகள் என்றெல்லாம் அந்த தியாகியர் தங்கள் வழிகளில் எல்லாம் முயன்றார்கள். அதுதான் சுயராஜ்யம் என்ற குறிக்கோளை நோக்கி இந்த மக்களை நடைபோட வைத்தது. காந்தியின் தலைமையில் மேற்கொண்ட ரவுலட் சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இவையெல்லாம் ஆங்கிலேயர்களை இந்தியாவில் வேண்டாதவர்கள் ஆக்கிவிட்டன. அவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்காமல் இது சாத்தியம் இல்லைதான். ஆனால் அவர்களுக்கு அந்த எண்ணத்தை கிளர்ந்தெழச் செய்ய எப்படிப்பட்ட சிரமங்களை அந்த தியாகிகள் சந்தித்தார்கள். வெறும் அரசியல் மேடை பேச்சுகள் மட்டுமா? நாடக மேடை, கவிதை மேடை, இலக்கிய மேடை, அவ்வளவு ஏன் ஆலயங்களில் பக்தி பிரசங்கங்கள் மூலமும் கூட அந்த சுதந்திர எண்ணத்தை விதைக்கச் செய்தார்கள் அல்லவா? இதோ என்னை பாரத மாதாவாக்கி, என்னையும் வழிபடு தெய்வமாக்கி, தேசத்தையே தெய்வமாக வழிபடு என்று சொல்லி எனக்கும் ஆலயம் எழுப்ப கனவு கண்ட சுப்பிரமணிய சிவாவின் வழியில் எத்தனை பேர்! இந்த தமிழ் மண் எனக்காக கொடுத்த அந்த தியாக மைந்தர்களை பற்றி சொல்லுகிறேன் கேள் மகனே. முதலில் கேட்டாயல்லவா,
கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்ற அந்த பாடல் வரிகளை தந்தவன் நாமக்கல் கவிஞர் என்று இந்த நாடு கொண்டாடிய ராமலிங்கம் பிள்ளை. அவன் தேசிய போராட்டங்களில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன். மகாகவி பாரதியால் பாராட்டப் பெற்றவன். ராஜகோபாலாச்சாரியின் மனத்துக்குகந்த தோழன். வடக்கே காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கிய போது தெற்கே ராஜகோபாலாச்சாரி ஒரு பெரும் குழுவுடன் வேதாரண்யம் நோக்கிச் சென்றான் அல்லவா? அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் வழிநடை பாடலாகத்தான் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது பாடலை எழுதினான் ராமலிங்கம் பிள்ளை. 1888 அக்டோபர் 19 காவிரி கரையில் உள்ள மோகனூரில் பிறந்தவன். 7 பெண் குழந்தைகளுக்கு பிறகு ராமேஸ்வரம் சென்று குழந்தை வேண்டி 8ஆவதாக பிறந்த ஆண் குழந்தை. அதனால் ராமலிங்கம் என்று பெயர் வைத்தார்கள். அவன் தாய் அம்மணி அம்மாள் இதிகாச புராணங்களைச் சொல்லி மகனை தேசபக்தியும் தெய்வ பக்தியும் கலந்து வளர்த்தாள். 1924 காங்கிரஸ் தலைவர் எஸ். சீனிவாச ஐயங்கார் அறிவித்த ஒரு போட்டியில் தேசபக்தி பாடல்களை எழுதி தங்கப்பதக்கம் பரிசு பெற்றான். இவனது தேசபக்தி மிகுந்த பாடல்களை சங்கு கணேசன் சுதந்திர சங்கு இதழில் வெளியிட்டு ஊக்கமூட்டினான். பாரதிக்கு பிறகு மிகச்சிறந்த தேசிய கவியாக பரிமளித்தவன் ராமலிங்கம் பிள்ளை. தேவகோட்டையில் மிகச்சிறந்த பேச்சாளனாக திகழ்ந்த சின்ன அண்ணாமலையின் தமிழ் பண்ணை புத்தக வெளியீடுகள் மூலம் ராமலிங்கத்தின் நூல்கள் அதிகம் பிரசுரமாயின. சின்ன அண்ணாமலை சங்கப் பலகை எனும் பத்திரிகையையும் நடத்தினான். சுதந்திர போராட்டத்தின் போது முதலாக 1932 ஓராண்டு சிறை தண்டனை பெற்றான். சுதந்திரம் நெருங்கி வந்த 1945 இவனது தேசபக்தி கவிதைகள் பெரும் புகழுடன் மதராஸ் மாகாணமெங்கும் பரவின. அப்போது சென்னையில் ஒரு விழா நடத்தி காமராஜ், திருவிகா, பி. ராமமூர்த்தி, கல்கி கிருஷ்ணமூர்த்தி என தேசபக்தர்கள் குழு ராமலிங்கம் பிள்ளையை பாராட்டியது. இச்சை கொண்ட நிமிஷமே நிச்சயம் சுதந்திரம். பிச்சை கேட்க வேண்டுமோ, பிறர் கொடுக்க வல்லதோ? வேண்டுமென்ற உறுதியே விடுதலைக்கு வழிவிடும். யாண்டிருந்து வருவது யார் கொடுத்து பெறுவது? அடிமையல்ல நான் எனும் ஆண்மையே சுதந்திரம். தடியெடுக்க வேண்டுமோ, சண்டையிட்டு வருவதோ? ஆசை விட்ட பொழுதிலே அடிமை வாழ்வும் விட்டிடும். மீசை துள்ளி வாயினால் மிரட்டினால் கிடைப்பதோ? இப்படி வீறு கொண்ட சுதந்திர எழுச்சியை தன் பாடல்களால் ஊட்டியவன் நாமக்கல் கவிஞர் என தமிழ் மண் கொண்டாடிய ராமலிங்கம் பிள்ளை. பாடல்களால் மட்டுமா? நாடக மேடையில் எப்படிப்பட்ட சுதந்திர தாகத்தை என் வீரமைந்தர்கள் விதைத்தார்கள் என்பதை உனக்கு சொல்லுகிறேன். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை.